நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். ஏதோ குடிக்க தண்ணி கொடுத்துருக்கிறார் என்று சாதாரணமாக கருதாதீர்கள். இது ஒரு முக்கியமான திட்டம். நம்முடைய தளபதி மாண்புமிகு முதல்வர் பொறுப்பேற்பதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களை ஒவ்வொரு ஊராக சென்று கிராம சபை கூட்டங்கள் நடத்த சொன்னார். அப்படி கிராம சபை கூட்டம் நடத்துகின்ற போது அங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் எங்களுக்கு முசிறி பக்கத்தில் கரையோரம், காவிரி கரையோரம் இருக்கிற மக்கள் மற்றும் உள்பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் எங்களுக்கு சொன்னது, காவிரி ஓடுகிறது, ராமநாதபுரம் செல்கிறது குடிநீர், மற்ற எல்லா பகுதிகளுக்கும் இங்கிருந்து குடிநீர் செல்கிறது, ஆனால் எங்களுக்கு உப்பு தண்ணியை நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். தேர்தல் நடந்தது. தேர்தலில் தளபதி அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். முதலமைச்சராகி இந்த குடிநீர் வழங்குகிற துறையை எனக்கு அளித்தார்கள். எனக்கு அளித்த போது நான் முதல்வருடன் சென்று திருச்சியிலே காவிரி கரை ஓரம் இருக்கிற மக்களே இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னவுடன் அனைத்து பகுதிகளுக்கும் நீங்கள் குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தாருங்கள் என்று மாண்பு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். தளபதி அவருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த திட்டங்கள் திருச்சியில துறையூர்ல குடிநீர் திட்டம் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தார். 30 எம்எல்ஏ கொடுத்தார். பல கிராமங்களுக்கு சென்று போகின்ற போது 13 எம்எல்ஏ கொடுத்தார்கள். அது பற்றவில்லை. எனவே துறையூருக்கு புதிதாக 100 கோடி ரூபாயில் ஒரு புதிய திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்தநல்லூர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெட்டாத்தலை பக்கத்தில் ஏற்கனவே ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. அந்தநல்லூருடைய பெட்டாத்தலை ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த 3 ஊரக குடியிருப்புகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. தாப்பேட்டை, தாத்தையார்பேட்டை ஒன்றியம், புதுப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த 13 ஊரக குடியிருப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் மற்றும் மணச்சனூர் ஒன்றியங்களை சார்ந்த கூடப்பட்டி மற்றும் 97 குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம், தாத்தையார்பேட்டை, துறையூர் மற்றும் புள்ளிபுரம் ஒன்றியங்களை சேர்ந்த 293 குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தொட்டிய ஒன்றியத்தில் உள்ள 138 குடியிருப்புகளுக்கு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. துறையூர் ஒன்றியத்தை கோம்பை ஊராட்சி சார்ந்த முத்தி கிராமம் குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. லால்குடி மற்றும் புள்ளம்பாடி ஒன்றியங்களை சேர்ந்த 109 குடியிருப்பான குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. மணிகண்டம் மற்றும் அந்தநல்லூர் ஒன்றியங்களை சேர்ந்த 174 குடியிருப்புகளுக்கான குடிநீர் திட்டம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நம்முடைய அதிகாரிகள் எடுத்து சொன்னது போல திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் இருப்பது 25 லட்சம் வாக்குகள். 25 லட்சம் வாக்குகளில் ஒரு மறைத்தவர்கள் இல்லை குடிபெயர்ந்தவர்கள் போக மிச்சம் 23 லட்சம் வாக்குகள். 23 லட்சம் வாக்குகளில் நகரத்தை தவிர மற்ற கிராமங்களில் இருக்கிற 17 லட்சம் 17 லட்சம் மக்களுக்கும் இந்த குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த 4 ஆண்டு காலத்திலே முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற இந்த அரசு முழுமையாக அத்தனை மக்களும், திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய தளபதி அரசு வழங்கி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் நகரம், திருச்சி நகரத்தில் நாங்கள் முதல்வர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் பொன்மலை கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு ஜெயலலிதா காலத்திலே கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. 96ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் வந்தபோதுதான் 200 கோடி ரூபாய் செலவில் 100 எம்எல்ஏ கொண்ட கூட்டு குடிநீர் திட்டம் திருச்சி மாநகருக்கு வழங்கப்பட்டது. அப்ப திருச்சியிலே 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் கலைஞர் அவர்கள் கொடுத்த திட்டம் தான் மிகப்பெரிய திட்டமாக இன்றைக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். எனவே நகரத்தில் இருக்கிற 5 லட்சம் பேர், வெளியில் இருக்கிற 17 லட்சம் பேர் என்று 22 லட்சம் மக்களுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் நகராட்சியின் சார்பாகவும் குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாகவும் முழுமையாக திருச்சி மாவட்டத்தில் அத்தனை மக்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 9 திட்டங்கள் புதிதாக தொடங்கப்பட்டது. ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை மறுசீரமைப்பு என்று குழாய்கள்லாம் மாற்றி அந்த பணியும் முழுமையாக திருச்சி மாவட்டத்தில் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தளவு அனைத்து மக்களுக்கும் அந்தநல்லூர் ஒன்றியம், மணிகண்டம் ஒன்றியை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியில பல்வேறு சாலைகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதியில இன்றைக்கு காலையில் கூட 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நம்முடைய மருத்துவமனை கட்டடம் அடிக்கல் நாட்டி விட்டு வந்திருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலே பல ஆண்டு காலமான கோரிக்கையை புதிய பேருந்து நிலையம் ஸ்ரீரங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மருத்துவமனை விரிவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கு கூட திருச்செந்துறையில புதிதாக தொடங்கப்பட்ட ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கின்ற அத்தனை திட்டங்களும் இன்றைக்கு தொடங்கப்பட இருக்கிறது. நான் சொல்வதற்கு காரணம், திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வருடைய தலைமையில
அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை செய்திருக்கிறார்கள். எனவே நான் இதை குடிநீர் திட்டம் திருச்சி மாவட்டம் மட்டும் என்று எண்ணாதீர்கள். நம்முடைய நிர்வாக இயக்குனர் சமீரன் அவர் என் கோவையில் மாவட்ட ஆட்சித்தலைவர், எங்களிடம் சென்னை மாநகராட்சியினுடைய டிசியாக இருந்தவர், இவர் நம்முடைய கலெக்டர், இதே குடிநீர் தொழிலாளர் வாரியத்தினுடைய ஜேஎம்டியாக இருந்தவர். அது அவருடைய காலத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. எனக்கே மகிழ்ச்சி என்று சொன்னார். இருவருமே காட்போர்டில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது 1971ஆம் ஆண்டு முதல்வர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வாரியம். ஆனால் அன்றைக்கெல்லாம் ஆழ்குழாய் கிணறு போடுவதோடு சரி, இன்றைக்கு ஆழ்குழாய் கிணறு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 428 இடங்களிலே கூட்டு குடிநீர் திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த 428 இடங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற 4,22,00,000 மக்களுக்கு தான் இந்த கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது. நம்முடைய நிர்வாக இயக்குநர் அவர்கள் சொன்னது போல 1,29,00,000 பேருக்கு வழங்கிவிட்டோம் இந்த ஆட்சியில. இப்போது 1 கோடி பேருக்கு மேலாக வழங்க இருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நம்முடைய தளபதியுடைய அரசு வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்ட 20 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் வழங்கியதை இந்த 4 ஆண்டு காலத்தில் கூடுதலாக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். இப்போது இன்னும் 12 திட்டங்கள் இந்த குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக அது அறிவிக்கப்பட்டு ஒன்றிய அரசுடைய அனுமதி, அவர்கள் பணம் ஜல்ஜீவன் திட்டத்தில் கிராமங்களுக்கு தருவதில் அவர்கள் பணம் தருவார்கள். அதை கிட்டத்தட்ட 1 வருடமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பணம் வரவில்லை. ஒன்றிய அரசிலிருந்து ஜல்ஜீவன் திட்டத்திற்கு பணம் வரவில்லை. ஏற்கனவே செய்யப்பட்ட பணிகளுக்கும் பணம் வரவில்லை. எனவேதான் இல்லை என்று சொன்னால் ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டம் 9 கோடி ரூபாய், 9,000 கோடி ரூபாய் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். அதே போல திருவண்ணாமலைக்கு, கள்ளக்குறிச்சிக்கும், விழுப்புரத்திற்கும் கிட்டத்தட்ட 13,000 கோடி ரூபாய். அது இல்லாமல் 12 திட்டங்கள் இது நடைபெற்று தர வேண்டிய திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் 5,500 கோடி. இதனுடைய பங்கு தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். ஒன்றிய அரசு நிதி வராதனால் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. அப்படி அந்த ஒன்றிய அரசு மட்டும் பணம் தந்திருக்குமானால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற 7-8 கோடி மக்களுக்கும் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதல்வர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கி இருப்பார். என்ன குடிநீர் என்று சொல்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த குடிநீர் வந்தால் நிறைய நோய்கள் வராமல் தடுக்கும். நீங்க கீழே உப்பு தண்ணி குடிக்கும் போது பல்லு காரையா போகும். இப்ப நிறைய நோய்கள் வரும். இந்த பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குகிற போது குடிநீர் சரியாக இருந்தால் உடல்நிலை சரியாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு தான் அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது. எனவே இந்த துறை நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே எல்லா மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், இதெல்லாம் ஒன்று நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டமான வேலை. அங்கேருந்து எடுக்கிறோம், தண்ணி எடுத்து அந்த தண்ணியை டெஸ்ட் பண்றோம். நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா முன்னால பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதில் உப்பு இருந்தால் அதுக்கெல்லாம் மாற்றுறது ஏற்பாடு பண்ணணும், அதை சுத்தப்படுத்தணும். அந்த சுத்தப்படுத்தின தண்ணியை கொண்டு வந்து டேங்க்ல ஏற்றி எல்லா பக்கம் பிரித்து கொடுக்கணும். இன்னும் சில நேரங்கள் கரண்ட் இருக்காது, சில நேரங்கள் பைப் உடஞ்சி போயிடும். நீங்க அதிகாரிகள் தான், ட்ராட் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் வேலை செய்கிற அதிகாரிகள் தான் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். காரணம், குடிநீர் என்பது உயிர்நீர். அதை ஒழுங்காக வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ட்வாடை கடந்த கால ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்தில் எந்த திட்டங்களும் திட்டாமல் இந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் செயலிழந்த நிலையில் இருந்த அந்த வாரியத்தை நம்முடைய முதலமைச்சர் நிறைய நிதிகளை தந்து மக்களுக்காக பணியாற்ற சொல்லியிருக்கிறார். நீங்கள்லாம் கூட போனால் தெரியும், நீங்க திருச்சி பக்கம் போனீங்கன்னா தெரியும், புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டு வருகிறது. ஏன் அப்படி என்று சொன்னால், நகரம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. கோரத்தில் இருக்கிற மக்களுக்கு கொண்டு குடிநீர் சேர்க்கின்ற பணியும் இருக்கிறது. சாலையும் போடணும், குடிநீர் கொடுக்கணும், லைட்டு கொடுக்கணும். எல்லா துறையும் நாங்கள் நகரத்தை பொறுத்தளவு நாங்கள் பார்க்கிறோம். கிராம பகுதியில் ஜல்ஜீவனில் நம்முடைய கங்காதேவி அவர்களுடைய இலாக்கா, நம்முடைய ஐபி அவர்கள் அதுதான் கிராமங்கள் தோறும் கொண்டு வந்து பைப் லைனை கொடுக்குற அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் இது ஒரு சிறந்த திட்டமாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொன்னது போல எவ்வளவு இடைஞ்சல் இருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று, இனி நான் பிரச்சனைக்கு வருகிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2 பாரம் கொடுத்திருப்பார். தயவு செய்து ஏற்ப உட்கார்ந்த தாய்மார்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். 2 பாரம் கொடுத்திருப்பார். அந்த பாரம் எஸ்ஐயா நம்ம ஓட்டு இப்போ ஒவ்வொரு வருஷம் ஓட்டு புதுப்பிக்கிற பணி இருந்தது. ஆனா புதுப்பிக்கிற பணி இந்த வருஷம் என்ன 3
பூராத்தையும் நீக்கிட்டு பூசா சேர்க்க சொல்லிட்டாரு. ஒன்றிய அரசு இந்த தேர்தல் தலைமையில வச்சு செய்ய சொல்லிட்டாங்க. அதனால இந்த வீட்டு குடும்ப தலைவர் 2002ஆம் ஆண்டு, நல்ல கவனமா பாருங்க, 2002ஆம் ஆண்டு வாக்காளராக இருக்கிறவர்கள் அதனுடைய வாக்காளர் பட்டியல் உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. BLO அப்படி பூத் லெவல் ஆபீசர் சொல்லி நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அரசு அலுவலகத்தில் நியமித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அவங்க கொண்டு வந்து பாரம் கொடுப்பாங்க. தவறு இல்லாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் ஃபில் பண்ணணும். ஏற்கனவே வேற பேப்பர்ல எழுதிட்டு ஃபில் பண்ணணும். ஒரு பேப்பர்ல எழுதி குடும்ப தலைவருடைய பேர் எழுதணும், குடும்ப தலைவியுடைய பேர் எழுதணும். அதற்கு பிறகு 2005, 2007, 2011 ஓட்டு போட்டதால அதெல்லாம் செல்லாது. அந்த குடும்ப தலைவர் என்னுடைய மகன், என்னுடைய மருமகள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பூரா எழுதி உங்க ஆதார் அட்டையை இணைச்சி அதை கொடுக்கணும். அதில் கொடுத்தாதான் ஓட்டு வரும், இல்லைன்னா ஓட்டு வராது. நீங்க வந்து உட்கார்ந்துட்டு நாளைக்கு எனக்கு ஓட்டு இல்லையா சொல்லக்கூடாது. எனவே இது ஒரு முக்கியமான வேலை. 15 நாள் தான் இருக்கு டைம். நீ தேதி 13, 17 நாள் தான் இருக்கு. இந்த 17 நாளுக்குள்ளார பாரம் பூரா கிட்டத்தட்ட 19 லட்சம் பாரம் கொடுத்துட்டாரு. இன்னும் 2 லட்சம் பாரம் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. எனவே ஒவ்வொரு தாய்மார்களும் அந்தந்த வீட்டுக்காரரை கூப்பிட்டு நம்முடைய பூத் லெவல் ஆபீசர்களோடு இருக்காங்க. அரசாங்கமே நியமிக்கப்பட்டிருக்கிற BLA-2 2 பேர், ஒவ்வொரு பூத்துக்கு ஒரு ஆளை போட்டுருக்கோம். BLO அரசாங்கம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. BLA-2 கழகத்தின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அவர்கள் தான் இருக்காங்க. இந்த BLA-2 ஒரு நாளைக்கு 50 ஓட்டு வரைக்கும் சேர்க்கலாம். அந்த 50 ஓட்டு சேர்த்தாங்கன்னா கரெக்டா இந்த 17 நாளைக்குள்ள முழு பேருக்கு ஓட்டு வந்துடும். இன்னைக்கு நீங்க ஓட்டு சேர்க்கறத கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டு போடுறது வாய்ப்பு இருக்காது. இது ஒரு முக்கியமான வேலை. அதோட ஒண்ணு, உங்க ஊர்ல யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்கள விட்டுருங்க. அவங்க பேர் எழுத வேண்டியதில்லை. யாராவது புதுசா அந்த இடத்துல குடி வந்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்கன்னா, 2 வருஷத்துக்கு மேல இருக்கிறாங்கன்னா ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும், ஓட்டு கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தா அவங்க ஓட்டு ஃபார்ம் 6ல ஃபுல்லப் பண்ணி அதை சேர்த்துவாங்க. இந்த 17 நாள் முடிஞ்சோன்னா அடுத்த 30 நாள் சரியா இருக்கான்னு எல்லாம் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஒன்னொன்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து தான் ஓட்டு கடைசி 7/2 ஃபைனல் லிஸ்ட் வரப்போகுது. எனவே தாய்மார்கள் நீங்கள்லாம் சாதாரணமாக எடுத்துக்கோனா, நீங்க ஆம்பளை கூட கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட நீங்க விட்டுறாதீங்க. இந்த வேலையை எழுதி வாங்கி கையெழுத்து போட்டு தவறு இல்லாமல் நிரப்ப வேண்டும். பாரம் சின்ன தவறு இருந்தா கூட எடுத்துக்க மாட்டாங்க. கரெக்டா சொல்லுங்க, அந்த ஆபீசர்கிட்ட சொல்லுங்க, எல்லாம் தவறு இல்லாமல் இந்த வேலை. இந்த புனித நீர் வழங்க இந்த விழாவில் நான் எதே சொல்கிறேன்னு சொன்னால், இன்னும் 2-3 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வரும்போது நாங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அதிகாரி எங்கள்கிட்ட தான் இருந்தார். மலைசாமின்னு கமிஷனர் இருந்தார். எனக்கு அவர் லேபர் கமிஷனர். அவர் ஜெயலலிதா தேர்தல் ஆணையரை போட்டது. தேர்தல் ஆணையரை போட்ட ஒருபாடு மொத்தமா ஓட்டு இல்லாமல் போச்சு திமுக காரங்களுக்கு. அப்புறம் போய் கையை பசி காலம் ஒன்றும் செய்ய முடியல. அதனால தான் ஒரு ஊர்ல புதுசா ஓட்டு சேர்ந்தாலும் அது யார் சேர்ந்துருக்காங்கன்னு பார்க்கணும். புதுசா ஓட்டு சேர்க்காம விட்டாலும் யார் சேர்க்காம விட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். எனவே இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்பது திட்டம். அனைத்து மக்களுக்கும் வாக்கு இருக்க வேண்டும் என்று அரசு விழா அரசாங்கம் திட்டத்தான். அதனால தான் நான் தூரம் சொல்கிறேன். மாவட்ட ஆட்சியர்களும் இருக்கிறார்கள். எனவே தான் இதில் குறிப்பாக அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பணியை 17 நாள் தான் இங்கே ஏமாந்துறாதீங்க. கரெக்டா 17 நாள் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபார்மை கொடுத்து ஃபுல்லப் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். 2 லட்சம் கிட்டத்தட்ட 49,000 ஃபாரம் வாங்கிட்டான். நான் ஃபாரம்னா வாங்கிட்டான். எனவே தயவுசெய்து அந்த பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இவ்வளவு திட்டங்களையும் ஸ்ரீரங்கம் பகுதியில் முதலமைச்சராக இருந்தவர்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய முதலமைச்சருடைய ஆறுதலில், நம்முடைய வழிகாட்டுதல் பேரில் ஸ்ரீரங்கத்தில் பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த அரசு செய்திருக்கிறது. இந்த அரசுக்கு என்றைக்கும் உங்களுடைய ஆதரவாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, இந்த விழாவிலே நல்ல சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய கழக தோழர்கள், பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்கள் துறையின் அதிகாரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.